2 பழம். ஒரு பழம் 5 ரூபா, 2 பழம் 10 ரூபா. தெரியும். ஒரு பழம் 5 ரூபா, 2 பழம் 10 ரூபா, 3 பழம் 15 ரூபா, 2 பழத்தை 8 ரூபாய்க்கு தருவீங்களா? வேற ஒரு பேசி. ஹலோ, என்னங்க நம்ம பையன் சீனு கீழே பேச்சு இல்லாம இருக்காரு. பையன் கீழே ஊத்துறானா? ஆமாங்க. போல ஆட்டி கூட்டி போய் சீக்கிரம் வாங்க. நான் வந்துறேன். நான் உடனே வரேன். சீக்கிரம் வாங்குங்க. நல்லா இருக்கிறாங்க. எங்க இருந்து போயிட்டா? கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. குழந்தைக்கு ஒண்ணு ஆகலையா? இல்லங்க, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நல்லா இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லல்ல? இல்லங்க, ஒண்ணும் இல்லல்ல? மூச்சு வந்துருச்சு. இப்ப நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வரேன். வேணாங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு சாயங்காலமா வாங்க. என்ன எப்படி பார்க்க முடியும்? வியாபாரத்தை எப்படி கவனிக்க முடியும்? நைக்கிலே இருக்கா என்னன்னு தெரியல. இனிமே போய் பார்த்தா தெரியும். சரி போய் பாருங்க. போ, என்ன போய் பாக்குற கடிச்சா. சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. தம்பி, நான் தான் இங்க இல்லையா? அப்படியே பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? ஏன்னா எல்லாத்துக்கும் காசு போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. நீங்க இல்லன்னா அல்லா பாத்துட்டு இருக்கான். அல்லாவா? அவன் எங்க இருக்கா? அல்லா எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்கான். திருடி சாப்பிட கூடாதுன்னு எங்க நபி சொல்லிருக்காங்க. உங்க நபியா என்ன சொல்லிருக்காரு? உழைச்சுதான் சாப்பிடணும். அடுத்தவங்க பொருளை அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா அது ஹராம். உங்க நபியா எப்ப சொன்னாரு? யாருகிட்ட சொன்னாரு? உங்ககிட்ட சொன்னாரா? ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எல்லாம் அங்க ஹஜ்ரத்தா சொன்னாங்க. அசிரத்தா? ஆமா, அவங்க அங்கதான் இருக்காங்க. எனக்கு உங்க நபிய பத்தி சொல்லுவாரு. சொல்லுவாங்களே, வாங்க அங்க ஹஜ்ரத்து கிட்ட போலாம். வாடாப்பா, பொய்யா வைக்குவானோ? பொய்யா அப்புறமா வைக்கலாம். உங்களை பார்த்தா ஹஜ்ரத் சந்தோஷப்படுவாங்க. என்னடா இவ்வளவு தூரம் கூட்ட? ஆமா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னப்பா தாரிக், கொய்யாப்பழ வண்டியை கொண்டு வந்திருக்க? அசரத், இந்த கொய்யாப்பழ அங்கிளுக்கு ரசுல்லா பத்தி தெரியணுமா, அதான் கையோடு கூட்டிட்டு வந்தேன். சரி அசரத், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரேன். வாங்க ஐயா. ஐயா, நாங்கெல்லாம் வரலாம் ஐயா. தாராளமா வாங்க, உட்காருங்க. ஐயா, நான் சும்மாதான் ஐயா விளையாட்டு கேட்டேன். அந்த பையன் கூட்டாந்து விட்டாயா? குழந்தைங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நல்லது சொல்லி கொடுக்குறீங்களா? உங்களை பாக்கலாம் தான் ஐயா வந்தேன். நபிகள் நாயகம் எதுக்கெல்லாம் ஐயா சொல்லி கொடுக்குறாரு? ஆமா கணேசா, நபிகள் நாயகம் எல்லாத்துக்கும் வழி காமிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் சொல்லி தராத எந்த விஷயமுமே இல்ல. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொன்னதுனாலதான் இந்த பையன் எப்படி நடந்திருக்கான். எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்றது கூட நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்காங்க. நபிகள் நாயகம் ஒரு மகான், ஒரு துறவின்னு நினைச்சா, ஆனா அவர் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போகிறாரா? நபிகளா துறவியும் இல்ல, வானவரும் இல்ல. அவர்கள் ஒரு மகத்தான மனிதர். அவர்களுக்கு தாய் தந்தையர் இருந்தாங்க, மனைவி மக்கள், சொந்த பந்தம், ஊர் உறவு எல்லாம் இருந்துச்சு. மக்களோடு மக்களாக வாழ்ந்துதான் இந்த போதனைகளை உலகுக்கு வழங்கி இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமில்ல, உலகில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் மனிதர்கள் தான். மனிதர்களுடைய எல்லா ஆசாபாசங்களும் அவங்க எல்லாருக்கும் இருந்திருக்கு. வாங்க உள்ள போலாம். ஐயா, அப்படின்னா நிறைய நபிமார்கள் இருந்திருக்காங்களா? கணேசா, இறைவன் இந்த உலகத்தை படைச்சதோடு விட்டு இல்லையே, வழிகாட்டுற பொறுப்பையும் தானே ஏத்துக்கிட்டான. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை இறைவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். இப்படி 1 லட்சத்துக்கும் மேல நபிமார்கள் வந்திருக்காங்க. மூசா நபி, ஈசா நபி, யாக்கூப் நபி, தாவூத் நபி. கிறிஸ்தவங்க இவங்களை சொல்லுவாங்க மோசஸ், ஜீசஸ், டேவிட், ஜேக்கப், இப்படி சொல்லுவாங்க. இந்த வரிசையில இறுதியா கடைசியா வந்தவங்க தான் நபிகள் நாயகம். ஐயா, தூதர்னு சொல்றீங்களா? அப்படின்னா முகமது நபி கடவுள் கிடையாது ஐயா? நபிகள் நாயகம் மனிதர்களிலேயே சிறந்த மனிதராக இருந்தாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை கடவுளாக்கியது போல என்ன நீங்க கடவுளாக்கிறாதீங்க. ஐயா கேளுங்க. இடையில பேசுறதுக்காக மன்னித்துங்க ஐயா. இஸ்லாமியத்தை ஆரம்பிச்சது முகமது நபிகள் தானே ஐயா?
மனிதன் எப்போ தோன்றினானோ அப்ப இருந்து இஸ்லாம் இருக்கு. அப்படின்னா இஸ்லாமியத்தை ஆரம்பிச்ச முகமது நபி இல்லையா ஐயா? இல்ல, இந்த உலகத்துல முதல்ல படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதரே முதல் தூதராகவும் இருக்கிறாங்க. அன்னையில இருந்து இஸ்லாம் இருக்கு. இஸ்லாம்ங்கிறது மதம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபியும் அந்தந்த மக்களுக்கு எடுத்துரைச்சிட்டு இருந்தாங்க. இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் திருக்குர்ஆன்ங்கிற வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்தின் வழிகாட்டுதல்ல தான் இந்த பணியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமைப்படுத்தி இருக்காங்க. உட்காருங்க. அப்படின்னா குர்ஆன்றது நபிகள் நாயகம் எழுதின புத்தகம் இல்லையா ஐயா? குர்ஆன் இறைவனால இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருளப்பட்டது. குர்ஆன் அரபியர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ மட்டுமோ சொந்தமானதல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியா இருக்கு. நீங்க சொல்றதுலாம் புதுசு புதுசா இருக்கு. குர்ஆன்ல எங்களுக்கு கூட வழிகாட்டல் இருக்குதா ஐயா? ஓ, நிச்சயமா. குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உபதேசம்னு குர்ஆனே தன்னை பத்தி சொல்லுது. அது மட்டும் இல்லாம குர்ஆனின் பல வசனங்கள் ஓ மனிதர்களே, ஓ மனிதர்களேன்னு திருக்குர்ஆன் சொல்கிறது. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் நபியா வந்தவங்க இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியா வந்தவங்க. ஐயா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? ஏன் தப்பா நினைக்க போறேன்? நீங்க கேட்காம இருந்தாதான் தப்பா நினைப்பேன். அப்படின்னா நாங்களும் குர்ஆன் படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். நானே உங்களுக்கு ஒரு குர்ஆனை கிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஐயா எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஐயா. நபிகள் நாயகம் இறந்து ஒரு 200-300 வருஷம் இருக்குமா ஐயா? இல்ல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிபி 571 ஆண்டு அரேபியா நாட்டில குறைஷ் என்னும் குலத்தில அப்துல்லா ஆமினா என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தாங்க. பிறக்கிறதுக்கு முந்தையே தந்தையை இழந்தாங்க. 6 வயதாகும் போது அன்னையை இழந்தாங்க. பாட்டனார் அப்துல் முத்தலிபின் பராமரிப்பிலே வளர்ந்தாங்க. அவர்கள் மரணித்த பிறகு